ஹலோ மக்களே, 87 பேர்லாம் எபிசோட்ல யார் வரனா சோப்பர் வந்துட்டாங்க. டாக்டரின் வேப்போல் திரும்பி இந்த ஊருக்கு வந்துட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அடே அதுதான் விஷயமான்னு சொல்லிட்டு பாட்டி பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்க லூஃபியோ டென்ஷன் ஆயிட்டான். திரும்பி எதுக்குடா இவன் இங்க வந்தான்னு சொல்லிட்டு வேப்போல் வந்துட்டு என்னோட கேஷ்லுக்கு வந்துட்டான்டா, என்னோட சாம்ராஜ்யத்தை இனிமேல் பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு கத்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அவன். வேப்போல் சும்மா கேஷில் டாப்ல பாருங்க என்னமோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அதை பெட்டல்ஸ் வச்சு ஸ்கல்லி தான் போட்டிருக்கு. அது வேற யாருக்குள்ளதுமே இல்ல, அது ஹிர்லாக்ஸ்குள்ள பிளாக். இது ட்ரம் கிங்டம்க்குள்ளதுடா, இதெல்லாம் இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள பார்த்தா வாசலுக்கு இந்த மானும் அந்த பாட்டியும் வந்து நின்றுகிட்டு இருக்காங்க. டாக்டர் குரேகா, டாக்டரே நீ தானே, கடைசியா இருக்க நீ மட்டும் தான் உன் கதையை முடிக்க போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இந்த கேஷ்ல மில் உனக்கு சொந்தமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, அதனால ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிரு, இந்த கண்ட்ரில இருந்து போயிரு, ட்ரம் கிங்டம்லாம் அழிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்ன நீ பேசுறன்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருக்காம நிப்பாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. நம்மளும் லூஃபி வரான், இவனை அடிக்க வேண்டியது ஏன் வேலைன்னு சொல்லிட்டு வேற லெவலா நின்றுகிட்டு இருக்கான். லூஃபி கம் கம்னு பாஞ்சிட்டு வாரான். லூஃபியை பார்த்தோன்னே மிரண்டா வேப்போல் பிஸ்டல்னு சொல்லிட்டு அடிச்சு நொறுக்குதான் நம்மளு. அவன் டீமே மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கு. பாட்டி முழிக்கா யாரடா இவன் சொல்லிட்டு பார்த்தா கொஞ்சம் விழுந்தா மேல இருந்து கீழே விழுந்திருப்பான். ஒரு வழியா அசிஸ்டன்ட் 2 பேரும் கேட்ச் பண்ணிட்டாங்க. வேப்பல் சும்மா மூக்கு ரத்தம் சிந்து நின்னுக்கிட்டு இருக்கான். திரும்பி எதுக்கிட்ட அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கீங்க, எங்களோட வல்ல ரொம்ப சிந்திக்கிட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. உடனே சாஞ்சி வரான். இவனு எதுக்கிட்ட அந்த கோமலி வந்து நின்னுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா ஆல்ரெடி கப்பலை முழுங்கி தின்றுப்பான். போறவெல்லாம் லூஃபிக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. டேய் அந்த சமயத்துல இருந்து என் ஃப்ரெண்ட் இன்ஜுரி ஆயிருந்தாங்க, அதனால தான் அடிக்க முடியல, ஆனா இப்போ அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு நிக்கான். இப்படிடா வேப்பல் சமாவை நீ அடிப்ப, அவர் ட்ரம் கிங்டத்தோட ராஜான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க ரூல் பண்றவனே நான் தான் சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். டே நீ ரொம்ப பண்ணாத சொல்லிட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான் லூஃபி. பாட்டி கட்டிக்கிட்டு இருக்கா. டேய் லூஃபி உனக்கு இவன் ஆல்ரெடி தெரியுமான்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருக்காவா. இவன் எனக்கு ரொம்ப தெரியும், வருதவில்ல ஏகப்பட்ட எங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இவனே ஒரு பைரட் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னோட ஷிப்ல உள்ள பார்ட்ஸ் எல்லாம் தின்னுக்கிட்டு இருந்தான்னு சொல்றான் லூஃபி. டே இவன் இங்க வந்து கிங்னு சொல்றான், அங்க வச்சு பைரட்னு சொல்றான். இவன் யாருதான்டான்னு லூஃபி கட்டிக்கிட்டு இருக்கான். எல்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. கடைசி இவனுக்கு என்ன விஷயம் புரிய வந்துருச்சுடா. வேப்போல் சமா சாதாரண ஆள் கிடையாது, ட்ரம் கிங்டத்தோட கிங்கே அவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அசிஸ்டன்ட் டெம்பரரியா பைரட்டா இருந்தாரு, ஆனா இப்ப பைரட் வாழ்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, திரும்பி கிங்கா பேக் ஆயிட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இனிமேல் அந்த கண்ட்ரி அவருக்குள்ளது சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுக்கு. திரும்பி லூஃபி குளிருதுன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க வேப்போல் சும்மா டென்ஷன் ஆயிட்டான். முகி வர உன் கதையை முடிக்க போறா, உனக்கு அடிச்சு திங்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சோப்பர் பேச ஆரம்பிச்சிருச்சு. டே உன்னோட ஃப்ரெண்டு வந்து கையை ஸ்ட்ரெச் பண்ணான், அது எப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரப்பர் மண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பனா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறான். அவனும் ஒரு மான்ஸ்டர் தான் சொல்றான் சாஞ்சி. பாட்டி இந்த முகிவரா லூஃபி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சரி ஏதோ ஒண்ணு, எல்லாரு கதையும் ஒரே நேரத்துல முடிச்சிட வேண்டியதான் சொல்லிட்டு வேப்போல் சும்மா தயாரா நின்னுக்கிட்டு இருக்கான். ட்ரம் கிங்டத்தை ஆள வேண்டிய நேரம் வந்துருச்சு பாஸ், நீங்க தான் மாஸ்க் கட்டுங்கன்னு சொல்லிட்டு எடுத்தோடனே டாக்டர் குரேகா கதையை முடிப்போம்னு சொல்லிட்டு தயாராகிறானுங்க. அந்த பிளாகையும் அடிச்சு நொறுக்கும்னு சொல்லிட்டு. அந்த பிளாக பத்தியே பேசுறீங்க, அது டாக்டர் ஹிர்லாக்ஸ்குள்ள பிளாக்னு சொல்றா பாட்டி. இது அவரோட ஏரியா மாதிரிடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காவா. இந்த ஸ்கல் பிளாக் எதுக்கு இருக்குன்னா இந்த கண்ட்ரில டிசீஸ் மட்டும் போக்குறதுக்காண்டி தான் இந்த சிம்பிள்னு சொல்லியிருக்காரு அவரு. இந்த சிம்பிளுக்கு வந்து நத்திங் இஸ் இம்பாசிபிள்டா, செய்ய முடியாது எதுவுமே கிடையாது சொல்லியிருக்காரு. ஒரு டாக்டரா இருந்து இந்த உலகத்தையே காப்பாத்துன்னு சொல்லியிருக்காரு அவர். இந்த கண்ட்ரிக்காண்டி நீங்க சண்டை போட்டீங்க, இந்த பிளாகை நீங்க உயர்த்தினீங்க, ஆனா உங்களுக்கு நான் நிப்பன்னு சொல்லிட்டு இதுல பழசெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா சோப்பர் காப்பாத்த வந்திருப்பான். இருந்தாலும் வந்து அவரை ஏமாத்தி வர வச்சு வெளியே வர வச்சு போட்டு தள்ள பார்த்துருப்பானுங்க. நான் ட்ராப்ல வந்து மாட்டிக்கிட்டேனடா, நான் கண்ட்ரிக்காண்டி வந்தேன், என் கதை முடிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அழுதாரு. அந்த சமயத்துல டாக்டர்னு ஓடி வந்திருக்கும். ஒரு பக்கம் சோப்பர் புல்லட்டால சாவ நினைச்சியா, இல்லடா, இல்ல டிசீஸ் எல்லாம் சாவ நினைச்சியா, இல்லடா பாய்சனால சாவ நினைச்சியா, அதுவும் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னைக்கு ஒருத்தன் மனசனா வாழலையா அப்பமே அவன் செத்துட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. இறந்தாலும் என்னோட ட்ரீம் கண்டிப்பா நிறைவேறிய தீருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ட்ரிங்க்ஸ் அடிக்க ஆரம்பிக்காரு. பார்த்த அந்த சமயத்துல டால்டனே அழுதுகிட்டு இருந்திருப்பான். கண்டியாடா இதை நீ செய்ய வந்தன்னு சொல்லிட்டு மிரண்டான் டால்டன். போனதுக்கு அப்புறம் ஒருத்த வருவான், அவனை மட்டும் நீங்க எது செஞ்சிடாதீங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சாப்பர் உன்னோட மஷ்ரூம் ஒண்ணு நீ கொல்லலன்னு சொல்லியிருக்காரு அவரு. இல்ல வாழ்க்கை கண்ணு சொல்லிட்டு குடிக்காரு. சாப்பர்னு சொல்லிட்டு வெடிச்சும் செதறிட்டாரு. பார்த்தா போற போக்குல ஒரு வெடிகுண்டையும் போட்டு விட்டு போயிருந்திருக்காரு. அப்புறம் அனலகத்துல வந்திருக்கு. பார்த்தா தொப்பி கீழே வந்து விழுது. அந்த சமயத்துல கண்ட்ரிக்காண்டி ஒரு உயிரே கொடுத்துட்டு போயிருந்திருக்காரு. டாக்டரோட கிரேவியார்டா, அத சவக்கடங்கு, உங்களை யாரையும் விட மாட்டான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் சோப்பர். ஆமா அந்த முட்டாள் டாக்டர் காண்டியடா இதெல்லாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு வேப்போல் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். கேஷ்ல ஏன்டா இதெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அந்த பிளாக் எரிங்கடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். சோப்பர் டென்ஷன் ஆயிட்டு உங்களை எவனையும் கேஷ்லுக்குள்ள விட மாட்டான்னு சொல்லிட்டு மனித ரூபத்தில் உள்ள மான்சர் மாதிரி வந்து நின்னுட்டு இருக்கான் சோப்பர். டாக்டரோட மான்சரை இதான்டா, இது ஏன்டா இப்படி ஸ்ட்ரெச் ஆகி மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு முழிக்கானுங்க. டாக்டரோட நம்பிக்கை இந்த பிளாக் தான்டா, அதை அழிக்க விட மாட்டான்டா, தோட்டவும் விட மாட்டான்னு சொல்லிட்டு சோப்பர் டென்ஷன் ஆயிட்டான். டே கேஷ்ல எதுவும் செய்யக்கூடாது, இவனை நொறுக்குங்கன்னு சொல்லிட்டு. ஓல்டு லேடி உங்களால சண்டை போட முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. ஓல்டு லேடியான்னு சொல்லிட்டு பாட்டி அடிய போறதா சாஞ்சியை. உங்களால ஹேண்டில் பண்ண முடியாது, நான் வேணா வாரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பாட்டி. இவனால ஏன்ட்ட விடுங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல வருது. அதுக்குள்ள
அதுக்குள்ள நம்மளும் சாஞ்சி காலை வச்சே பிளாக் பண்ணி நின்றுட்டு இருக்கான். எடுத்தோடனே லேடி அடிக்க கூட உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அஞ்சியே பெரிய கைன்னு அவனுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தா சாஞ்சி காலில் மாட்டிக்கிருச்சு. என்னடா நடக்கு என் காலில் ஏன்டா இது மாட்டிக்கிட்டு சொல்லிட்டு சாஞ்சி முழிக்கான். இது ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஆமாடான்னு சொல்றான். பார்த்தா காலில இருந்து போகவே மாட்டேங்க, காலோட ஒட்டிக்கிருச்சு. ஒரு பக்கம் லூஃபி உள்ள ஓடிந்துகிட்டு இருக்கான். எனக்கு கிளாத் வேணும் ட்ரெஸ் ஏதாச்சும் கொடுங்க, ரொம்ப குளிர்ந்து சுத்தி சுத்தி வராமன். இல்லையே சண்டை போட போகணும்டா, எனக்கு ஏதாச்சும் ட்ரெஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். என்னோட ட்ரெஸ் வேணா யூஸ் பண்றியான்னு சொல்லிட்டு நாமி கேட்கறா. அதை வேணா கொடுன்னு சொல்லிட்டு அவளோட கோட்டை வாங்கிட்டு ஆனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கான் லூஃபி. அவ படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டா. சாஞ்சியோ டென்ஷன் ஆயிட்டா. என்னதுடா காலில் மாட்டிக்கிருச்சுன்னு சொல்லிட்டு மெரிமோ ஸ்டாட்டிக் கிளிங்க்னு சொல்லிட்டு என்னத்தையும் வீசுறான். பார்த்தா அவன் என்னத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாமே சாஞ்சி மேல போய் ஒட்டிக்கு நிக்கி. இங்க சோப்பர் வாங்க அவன் மேல ஓடுது. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வாங்கி ஒருத்த மேல ஒருத்தன் ஒட்டிக்கிட்டே இருக்கு. டே உங்களோட டீம் ஒர்க்லாம் இது எங்கள்கிட்ட ஒர்க் ஆகாதுடா, நீங்க சாக போறீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தர் சடனா அம்ப ரெடி பண்றான். அதுல இருந்து நெருப்பையும் வர வைக்கான். அப்புறம் சோப்பர் சொல்லிட்டு சாஞ்சி கிட்டு இருக்கான். டே இது ஒரு பகடக்காய் பிளான் சொல்றான். பகடக்காயே நானான்னு சொல்லிட்டு முழிக்கான் சாஞ்சி. பார்த்தா அட்டாக்க போட்டுதான் கால அடி உழுது. இருந்தாலும் சாஞ்சி களத்துல இறங்கி அடிக்க போறான். சோப்பரே கடிச்சு முழுங்க ஆரம்பிச்சான். வேப்பல் சமா வேகமாறான். டே லூஃபி என் கால புடின்னு சொல்றான் சாஞ்சி. உன்னோட கல்யாணம் சொல்லிட்டு கேட்கான். ஆமாடான் டைட்டா புடிச்சுக்கோன்னு சொல்றான். பார்த்தா லூஃபி ரப்பர் மாதிரி சுத்திட்டு ஒரு வீசுறான். பாஞ்சு போய் வேப்போல போய் வயித்துல ஒரு அடி அடிச்சோன்னே சோப்பர் வெளியே வந்து விழுந்துருச்சு. அது அடிச்சதும் இல்லாம அந்த பனியான மாதிரி ஒண்ணு இருந்துச்சு. அதே அடிச்சு நொறுக்கிட்டானுங்க. அது பறந்துடவே செஞ்சுட்டு வேப்பல் சமா செதறிட்டான். டே நீங்க உண்மையிலே வேற லெவல் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் சோப்பர். ஆனா சாஞ்சி கத்த ஆரம்பிச்சிட்டான். டே இது நாமிக்குள்ள ஜாக்கெட், இது கூட நீ போட்டு வந்தன்னு சொல்லிட்டு. உள்ள வேற ஒண்ணு இல்லடா, அதனால தான்டா போட்டு வந்து சொல்லிட்டு நின்னுகிட்டு இருக்கான். வேப்பல் சமா நீங்க நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் உங்களை அவன் அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட்டான். நம்மளே அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட்டான். இவனுல உயிரோட விடக்கூடாது சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. மஞ்சு ஃப்ரூட்டோட உண்மையான பவரை காட்ட போறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நின்னுகிட்டு இருக்கான். மஞ்சு ஃபேக்டரின்னு சொல்றான். இன்னைக்கு காலையில இருந்து என்னெல்லாம் சாப்பிட்டா எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தோம் சாப்பிட்டது லிஸ்ட் போட்டு வச்சிருக்கான். கன் பவுடர், சாலட், கேனானு, வீடு என்னெல்லாமும் சாப்பிட்டீங்க பாஸ். அது மாதிரி வில்லேஜ்ல பாதி எடுத்து சாப்பிட்டீங்க, சில கேக்ஸையும் சாப்பிட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டதெல்லாம் வச்சு ஒன்னு கிரியேட் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேவி என்னமோ பண்றான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் சோப்பர். சடனா ஏதோ உருவாக்கிட்டு இருக்கான். மஞ்சு ஷாக்குன்னு சொல்லிட்டு அவன் உடனே ஏதோ ஒரு மாதிரி மாறுதான். வேப்போல் ஹவுஸ்ன்னு சொல்றான். சர்ப்ரைஸ் ஆகிறதுக்கு ஒண்ணு இல்லடா, நான் என்ன சர்ப்ரைஸ் பண்ண வேண்டிய நிறைய விஷயம் இருக்கு. இதான்டா கிங் டெக்னிக்னு சொல்றான். மஞ்சு ஃபேக்டரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் பார்த்தா அவன கூட இருக்க ரெண்டு பேரும் முழுங்கிட்டான். என்னடா சொந்தாலே முழுகுதான், யாருன்னு அந்த கோமலின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அவனோட பவரையும் சேர்த்து அப்சர்வ் பண்ணிட்டான். ஒரு முறை அங்கேயும் ஆடிக்கிட்டே இருக்கான். அவனோட மிராக்குலஸ் யூனியனை காட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். யூனியனான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா கதவை திறந்துட்டு வெளியே வரானுங்க. ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியன் ட்ரம் கிங்டம் சொல்லிட்டு வரானுங்க. என்னன்னு பார்த்தா வயிற்றுக்குள்ள தூக்கி போட்டு ரெண்டு பேரையும் கம்பைன் பண்ணிட்டான். என்னடா இது புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு சாஞ்சி முழிக்கான். லூஃபி என்ஜாய் பண்றான். பாக்கே வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றா. அடே உங்க கார்டை மட்டும் டவுன் பண்றாதீங்க, அவன் ஏதோ வித்தியாசமா பண்றான், பெரிய விஷயம் ஆயிரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. எல்லாம் செஞ்சுதாண்டா இந்த மாதிரி அவனை ஆக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஊர்ல நம்பர் 1 லாவ என்ன தெரியுமாடா, எவன் ஒருத்த கிங்கோட பேச்ச கேட்கலையே அவன் கதையை முடிக்கதான். நீங்க கேட்கல, அதனால உங்க கதையை முடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இது என்னோட கேஸ்டில்னு சொல்றான். கேஸ்டில் பிளாக் அடிக்கன்னு சொல்லிட்டு பிளாக் அடிச்சு நொறுக்குதான். அந்த பிளாக் எரிஞ்சு அப்படி சாயுது. பைரட் பிளாக் தானடா இதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் லூஃபி. உடனே சோப்பர் மிரண்டுச்சு. இது நம்மளோட பிளாகடா, இது எதுக்குடா இவன் அடிச்சான்னு சொல்லிட்டு லூஃபிக்கு தான் சும்மாவே டென்ஷன் ஆவான். அது கண்ணு கலங்கணும்னு வெறி ஆயிட்டான் லூஃபி. டாக்டரோட பிளாக் எப்படா அடிச்சான்னு சொல்லிட்டு அண்ணல் விதத்துல சின்னதாயிட்டு ஸ்ட்ரெயிட்டா போய் மஞ்சு ஃப்ரூட்டுக்காரனே அடிச்சு நொறுக்கலான்னு போறான். டாக்டர் சொன்னதான் ஞாபகத்துக்கு வருது. டே சோப்பர் என்னைக்குமே மனுஷங்க மேல மட்டும் கோவப்படக்கூடாது, அவங்க தப்பு பண்ணாலும் சரின்னு சொல்லியிருக்காரு அவர். அடிக்க போயிட்டு அப்படி நின்னுகிட்டு இருக்கான். டாக்டர் சில பேர் ரொம்ப மோசமானவன் இருக்கான், அடிக்கத்தானே செய்யணும்னு சொல்லிட்டு சோப்பர் கேட்டிருக்கான். ஒரு பதிலே சொல்லாம சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. உன்னை நான் அடிக்க மாட்டேன்டா, ஒழுங்கு முறை இந்த இடத்த விட்டு போயிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் சோப்பர். சோப்பர் நீ சொன்ன அவன் கேட்டுக்கிடுவான்னு நினைச்சியடா, என்னடா பண்றன்னு சொல்லிட்டு பாட்டி கேட்டுக்கிட்டு இருக்கா. டாக்டர் சொல்லியிருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் சடனா பார்த்தா சோப்பரே அடிச்சு நொறுக்கிட்டானுங்க. ஒரு பக்கம் லூஃபியே காட்டுறாங்க. நம்ம லூஃபி மேல ஏறிட்டான். கையில இருந்து இதை கிழிச்சு மேல இருக்க பிளாக கெட்டிட்டான். பைரட்டே கிடையாடா, அதனால உன்னோட பிளாக பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாதா. ஒரு குரூக்கு அந்த பிளாக் தாண்டா பெரிய மரியாதை, அதை பத்தி உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் லூஃபி. பைரட் பிளாக்னா என்னடா முகிவரான்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கு எது மீனிங் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கறான். இனிமே அது வந்து சிரிப்பு விஷயமே கிடையாடா, நீ தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு லூஃபி டென்ஷன்ல நின்னுக்கிட்டு இருக்கான். முதல்ல உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு சுட்டு தள்ளுறான். என்ன நினைச்சாலும் ஒண்ணு செய்ய முடியாது சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அவன் ஸ்ட்ரெயிட்டா ஒரு அட்டாக்கா போட்டு விட்டானுங்க. செதறாங்க இவங்க. போக மூட்டமாகுது. இருந்தாலும் லூஃபி அதை புடிச்சே நின்னுக்கிட்டு இருக்கான். பைரட் பிளாக் எவன் கிரியேட் பண்ணாலும் எனக்கு தெரியாதுடா, ஆனா இதை நான் வந்து உயிரை கொடுத்தாச்சு காப்பாத்தியே தீரும்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. இந்த மாதிரி என்னைக்கு பைரட் பிளாக பத்தி நீ சிரிக்கவே கூடாதுன்னு சொல்லி லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். சூப்பர் மிரண்டுட்டான். யாருடா இவனுங்க அப்படின்ட்டு. இதுதான் உண்மையான பைரட்டான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் நேரம் லூஃபியை சிரிப்பா பாத்துக்கிட்டு இருக்கான். நம்மளும் வேற லெவல்ல நின்று இருக்கான் லூஃபி. மண்டை ஓட்டு தாண்டா என்னைக்குமே எங்களோட நம்பிக்கைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கிட்ட எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் மறந்து. See you, bye.